திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சாமிகள் அருளிய தேவாரம். 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் கோவில் சிதம்பரம். பதிகம் 22. பாடல் 10. பாலனாய் விருத்தனாகி பணி நிலாயேற்கும் சென்னி. பாலனாய் விருத்தனாகி பழி நிலாவேற்கும் சென்னி. காலனை காலால் கைந்த கடவுளார் விடை ஒன்று ஏறி. காலனை காலால் கைந்த கடவுளார் விடை ஒன்று ஏறி. ஞாலமாம் தில்லை தன்னுள் நவின்ற சிற்றம்பலத்தே. ஞாலமாம் தில்லை தன்னுள் நவின்ற சிற்றம்பலத்தே. நீலம் சேர்கண்ட நார்தம் நீண்டு ஏறி ஆடுமாறே. நீலம் சேர்கண்ட நார்தம் நீண்டு ஏறி ஆடுமாறே. ஞாலமாம் தில்லை தன்னுள் நவின்று சிற்றம்பலத்தே. நீளம் சேர்கண்டனார் தாம் நீண்டு ஏறி ஆடுமாறே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 10ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 10ஆம் பாடலில் தமிழ் எப்படி விளையாடுகின்ற என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். 9ஆம் பாடலில் விருத்தனாய் பாலனாகின்னு சொல்லியிருப்பார். இதில் பாலனாகி விருத்தனாகி எப்படி எதுகை மோனையாக பயன்படுத்தி உள்ளார் என்பதை இது ஒரு சான்று. அனைத்து உயிர்களுக்கும் இறந்த பின்னரும் இருக்கும் காட்சி பொருளாக இருப்பவர், காட்சியாக இருப்பவர் எம்பெருமான். அதனால் அவர் இளையவராக தோன்றுகின்றார். எல்லா உயிர்களுக்கும் முதன்மையாக இருப்பவர் எம்பெருமான். அதனால் மூத்தவராக திகழ்கின்றார். இதே பொருள்தான் 9ஆம் பாடலிலும் கூறியுள்ளார் முதல் வரியில். இதை முன்னும் பின்னமாக கூறியதால் இந்த பாடலில் நமக்கு 10ஆம் பாடலில் முதல் வரியில் பாலனாகவும் பின்பு மூத்தவராகவும் கூறி நமக்கு பொருளை அளித்துள்ளார். அதே போன்று குளிர்ச்சி பொருந்திய பிறையை சந்திரனை தனது நெற்றியில் தனது தலையில் சூடியவனாக வைத்துள்ளார். அந்த சந்திரனின் ஒளி இவரது தடையில் தெரிகின்றது. காளையை வாகனமாக கொண்டு இருக்கும் எம்பெருமான். மார்க்கண்டேயன் உயிரை பறிக்க வந்த காலன் மீது கோபம் கொண்டு காலால் அவனை உதைத்தவர் சிவபெருமான். உலகத்தவரை காக்கும் பொருட்டு விடம் உண்ட கண்டனால் நீல நிறத்தின் திகழும் கழுத்தினை உடையவராக இருப்பவர் சிவபெருமான். இவர் தான் உலகத்தின் இருதயமாக இருக்கும் கருதப்படும் தில்லை சிற்றம்பலத்தில் நீண்ட தீயின் இடையே நின்று கூத்தாடுகின்றார். எவ்வளவு அழகாக இந்த பாடலை அமைத்துள்ளார் 10ஆம் பாடல் என்று பாருங்கள். இந்த மார்க்கண்டேயர் திருக்கடையூரில் மார்க்கண்டேயர் உடைய நிகழ்வையும் வரலாற்றையும் இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகின்றார். காலனை எம்பெருமான் சம்ஹாரம் செய்து ஆட்கொள்கின்றார். அதை யமதர்மனை ஆட்கொண்ட நிகழ்வையும் மேற்கொள்கின்றார். அதே போன்று உலகத்தில் உள்ள அத்துணை இடத்திற்கும் மையப்புள்ளியாகி இருக்கும் சிதம்பரத்து சுவாமி நடனமாடும் இடம் என்பதை இந்த பாடலில் சூட்சமாக கூறியுள்ளார். அதைத்தான் மையமாக இருக்கும் உலகத்தில் இருக்கும் அத்துணை இடத்திலும் மையமாக இருக்கும் திகழ்பவர். அந்த இடத்தில் தில்லையுள் சிற்றம்பலத்தில் நடனமாடி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.